Good morning students, I welcome you all to the science video section. Today now we are going to see about 8th standard science subject unit 2 force and pressure. First we will see about introduction part. Every day you can observe bodies around you. When you are coming to school, you can notice that some of them are moving, some of them are rest. சில ஆப்ஜெக்ட்லாம் மூவ் ஆகுது, சில ஆப்ஜெக்ட்லாம் ரெஸ்ட்டில் இருக்குது. இதெல்லாம் நம்ம டே டு டே லைஃப்பில் பார்க்குறது. ஓகே, வாட் புஷஸ் ஆர் புல்ஸ் தம், வாட் பிரிங்ஸ் த மூவிங் ஆர் பாடிஸ் த ரெஸ்ட், வாட் இஸ் த எஃபெக்ட் ஆஃப் தீஸ் புல்ஸ் ஆர் புஷஸ். All the above questions can be answered by saying just one word, which is force. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவிங்லேருந்து ரெஸ்ட்டுக்கு போகிறதும் நெக்ஸ்ட்டு புஷ் ஆர் புல் பண்ணுறதுனால என்ன எஃபெக்ட் வருது, இது எல்லாமே என்ன காரணம், ஒரே ஒரு தான், என்ன ஃபோர்ஸ். ஓகே, ஃபோர்ஸால் தான் இந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகுது, மூவிங்லேருந்து ரெஸ்ட்டுக்கு வருது, ரெஸ்ட்லேருந்து மூவிங்க்கு போகுது, ப்ளஸ் புஷ் ஆர் புல் எல்லாமே ஒன் கைண்ட் ஆஃப் ஃபோர்ஸால் தான் நடக்குது. ஓகேவா. Next, see in your picture, force is an action of push or pull which makes the bodies to move or bring the moving bodies to rest. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிறதுக்கும் ரெஸ்ட் ஆகிறதுக்கும் என்ன ஆகுது, ஆக்ஷன் இது ஃபோர்ஸ் தான். ஓகே, அது புஷ்ஷாக இருக்கலாம், அது புல்லாக இருக்கலாம். ஓகே, the group of students who pull the rope with a greater force will definitely win. யார் ரொம்ப greater force கொடுக்குறாங்களோ அவங்க தான் இந்த டக் ஆஃப் வாரில் என்ன பண்ணுவாங்க, வின் பண்ணுவாங்க. ஓகே, the winners are applying a greater amount of force. ஓகே, ரொம்ப greater amount of force கொடுத்தா அவங்க வின் பண்ணுவாங்க அந்த குரூப். ஓகே, hence the rope moves in the direction of the greater force. எங்கே greater ரொம்ப அதிகமான ஃபோர்ஸ் இருக்கோ அந்த டைரக்ஷனில் தான் அந்த ரோப் என்ன ஆகும், மூவ் ஆகும். ஓகே, இதெல்லாம் some kind of examples. So opening up a pen, opening a door, kicking a football, making a chapati, etc. All these actions need a force. Okay, இது எல்லாமே செய்கிறதுக்கு நமக்கு என்ன தேவை, ஃபோர்ஸ் தேவை. Okay, next let us see effect of force. Force is that which changes or tends to change. என்னென்ன சேஞ்சஸ் இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, the state of rest. ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் தட் மீன்ஸ் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்டில் இருக்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் த ஸ்டேட் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன் ஆஃப் எ பாடி. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவிங்லேயும் இருக்கலாம். ஓகே, ரெஸ்ட்டில் தான் இருக்கணும், இல்லை மூவிங்லேயே இருக்கும். நெக்ஸ்ட் த டைரக்ஷன் ஆஃப் மூவிங் பாடி. ஸோ அந்த மூவிங்கில் இருக்க ஆப்ஜெக்ட் வந்து சம் டைரக்ஷன் ஃபாலோ பண்ணும். எந்த டைரக்ஷனில் போனதோ அதுதான் வந்து டைரக்ஷன். ஸோ இந்த சேஞ்சஸ்லாம் இருக்கும், ஃபோர்ஸ் இருக்கப்போ இந்த சேஞ்சஸ்லாம் இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் த ஷேப் ஆஃப் ஆப்ஜெக்ட். அந்த பாடியோட ஆப்ஜெக்ட் வந்து ஷேப் வந்து நம்ம என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், சி இன் யுவர் பலூன், திஸ் இஸ் எ ஸ்பெரிக்கல் ஷேப். அதை நம்ம என்ன பண்ணுறோம், ஓவராக ரொம்ப அப்படியே ப்ரெஸ் பண்ணுறப்ப என்ன ஆகுது, அதோட ஷேப்பும் மாறுது. ஸோ நம்ம வந்து ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது சம் எஃபெக்ட்ஸ் எல்லாம் வெளிவருது. என்னது, ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்டில் இருக்கலாம் அந்த ஆப்ஜெக்ட், ஆர் மோஷனில் இருக்கலாம், அது அதோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆகலாம், நெக்ஸ்ட் அதோட ஷேப்பும் சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, இதுதான் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். ஓகே, next let us see define of force. Pushes and pulls are forms of force. Okay, இது ரெண்டுனால force வந்து நடக்குது. The direction of a force is in the direction in which a push or pull is applied. புஷ்ஷோ புல்லோ அங்கே அப்ளை பண்ணனால அங்கே என்ன நமக்கு தேவை, ஃபோர்ஸ் தேவை. அது ரெண்டே அப்ளை பண்ணோம், நமக்கு என்ன தேவை, ஃபோர்ஸ் தேவை. ஓகேவா. த ஃபோர்ஸ் இஸ் வெக்டார் குவான்டிட்டி. ஏன் வெக்டார் குவான்டிட்டின்னு சொல்கிறோன்னா, விச் ஹேஸ் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ரெண்டுமே தேவை. மேக்னிடியூட் மீன்ஸ் தட் மீன்ஸ் இங்கிலீஷில் வேல்யூஸ் சொல்லுவாங்க, தமிழ் எண் மதிப்பு, அதோட எண் மதிப்பு சொல்லுவாங்க, எவ்வளோ எண்ணிக்கையில் இருக்குது, அதுதான் மேக்னிடியூடு சொல்லுவாங்க. அண்ட் டைரக்ஷன், எந்த டைரக்ஷனில் அது மூவ் ஆகுது. ஸோ ஃபோர்ஸ் இஸ் ஏ வெக்டார் குவான்டிட்டி. அண்ட் ஸ்பீடு இதெல்லாம் வந்து டைரக்ஷன் மட்டும்தான் முக்கியம், அதுக்கு வந்து மேக்னிடியூட் தேவையில்லை. ஸோ அந்த ஸ்பீடுக்கெலாம் வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி வரும் ஸ்பீட்லாம். ஸோ ஃபோர்ஸ் இஸ் ஏ வெக்டார் குவான்டிட்டி. ஓகேவா, விச் ஹேஸ் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ரெண்டுமே முக்கியம், அதனால் இது வெக்டார் குவான்டிட்டின்னு சொல்கிறோம். இட் இஸ் மெஷர்ட் வித் ஏ யூனிட் கால்ட் நியூட்டன். நியூட்டனோட சிம்பிள் கேபிட்டல் என் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இட் இஸ் மெஷர்ட் இன் கால்ட் நியூட்டன். ஓகே, அப்போ ஃபோர்ஸோட எஸ்ஐ யூனிட் நியூட்டன். This question is very important to ask for one more questions. So next let us see factors on which a force depends. You have studied the effect of force so far. Now you are going to study the factors on which the effect of a force actually depends. When you play on game, the greater the force you apply on a
object. Greater will be it is effect on it. ஸோ ஒரு ஃபோர்ஸ் நடக்கணும்னா அங்கே என்ன பண்ணணும், நம்ம கிரேட்டராக அந்த ஃபோர்ஸ் கொடுத்தா தான் அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகும், ஈஸியாக மூவ் ஆகும். ஸோ ஜஸ்ட் அப்சர்வ் த strokes of the bat by a batsman if he want to hit the cricket's ball of the boundary. ஸோ அந்த கிரிக்கெட் பால் வந்து பவுண்ட்ரியை ரீச் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணோம், ஓவர் ஃபோர்ஸ் கொடுத்து அந்த பேட் வந்து அடிக்கணும். அடித்தாதான் அந்த பால் என்ன ஆகும், ரொம்ப ஸ்பீடில் போய் அந்த பவுண்ட்ரியை டச் பண்ணும். ஸோ அங்கே நமக்கு என்ன பண்ணணும், ரொம்ப ஃபோர்ஸ் வந்து ரொம்ப அதிக அளவு கொடுத்தா தான் நம்மளால் அந்த பவுண்ட்ரியை அந்த பால் வந்து ரீச் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ த ஸ்ட்ரிக்கிங் ஃபோர்ஸ் ஆன் த பால் மஸ்ட் பி கிரேட்டர். நவ் த கொஸ்டின் பிஃபோர் யூ இஸ் டஸ் இட் டிபெண்ட் ஆன் ஏரியா ஆஃப் இம்பேக்ட். ஸோ ஃபோர்ஸ் வந்து டிபெண்ட் ஆகிறதுக்கும் ஏரியாவும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபிக்ஸ் எ மேட்ரிக்ஸ் ஆஃப் ஷார்ப் பின்ஸ் ஆன் எ wooden board in rows and columns. ஒரு வுடன் போர்டில் வந்து சம் ஷார்ப் பின் வந்து என்ன பண்ணுறோம், அதில் போட்டு வச்சுருக்கோம். டேக் ஏ பிக் பலூன், ப்ளோ அப் பலூன், அந்த பலூன் நல்லா பெருசாக ஊதி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் ப்ளேஸ் இட் ஜென்ட்லி ஓவர் த பின்ஸ். அந்த பின் நிறையா கீழே கொட்டி வச்சுருக்கோம்ல, அந்த பின் வந்து இருக்க பக்கமாக அந்த பலூன் என்ன பண்ணுறோம், மேலே அந்த பின் மேலே வச்சு அதுக்கு மேலே என்ன பண்ணுறோன்னா place a small book on the top of the balloon. அந்த பலூனுக்கு டாப்பில் வந்து ஒரு சின்ன புக்கை வந்து மேலே வைக்கணும். ஓகே. will the balloon burst? will the pin prick the balloons? ஸோ நம்ம அங்கே என்ன அப்சர்வ் பண்ணுறோன்னா, இஃப் இட் இஸ் ஏ ஒண்டர்ஃபுல் ஸ்லைட் டு see that the balloon will not burst. how is this possible? இது எப்படி பாசிபிள் ஆகும்? பின் மேலே அந்த பலூனை வச்சுருக்கோம், அதுக்கும் மேலே சம் வெயிட் வச்சுருக்கோம், அந்த பலூன் எப்படி பர்ஸ்ட் ஆகாமல் இருக்கும்? ஸோ let us see the reasons. ஸோ ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இஃப் யூ prick the blown up balloon with a single pin, இட் வில் பர்ஸ்ட். என்ன ஆகிரும், ஒரு சிங்கிள் பின் வச்சு நம்ம குத்துனா அந்த பலூன் என்ன ஆயிரும், பர்ஸ்ட் ஆயிரும். பட் திஸ் டிட் நாட் ஹேப்பன் ஈவன் த்ரூ மெனி மோர் பின்ஸ் வேர் ப்ரிக்கிங் த பலூன். நிறைய பின் வச்சு அது மேலே பலூன் வச்சப்போ அந்த பலூன் என்ன ஆகலை, பர்ஸ்ட் ஆகலை. ஸோ எ சிங்கிள் பின் ப்ரொடியூஸ் எ லார்ஜ் ப்ரெஷர் ஓவர் எ ஸ்மால் ஏரியா. ஒரு சின்ன ஏரியாவில் ஒரு சின்ன பின் குத்தும் போது அது என்ன ஆகுது, லார்ஜ் ப்ரெஷரை வந்து கொடுக்கறதுனால அந்த பலூன் என்ன ஆகுது, பர்ஸ்ட் ஆகுது. பட் வென் எ லார்ஜ் நம்பர் ஆஃப் பின்ஸ் ப்ரிக் எ பாடி, நிறைய பின்ஸ் வந்து அந்த பாடி சர்ஃபேஸை வந்து ஆக்குபை பண்ணியிருக்கனால ஈச் பின் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் வெரி லிட்டில் ப்ரெஷர் அந்த பலூன். ஸோ ஒவ்வொரு பின்னும் சின்ன சின்ன லிட்டில் ப்ரெஷர் தான் கொடுக்கும். ஸோ அந்த பலூன் என்ன ஆகாது, பர்ஸ்ட் ஆகாது. அஸ் த அப்ளைடு ஃபோர்ஸ் கெட் டிஸ்ட்ரிபியூட்டட் ஓவர் எ லார்ஜ் சர்ஃபேஸ் ஆஃப் த பாடி. அந்த சர்ஃபேஸ் ஆஃப் த பாடி சர்ஃபேஸில் எப்படி இருக்குது, அந்த நிறைய சர்ஃபேஸை வந்து அந்த பின்ஸ் வந்து ஆக்குபை பண்ணியிருக்கு. ஸோ அந்த பின் குத்தும் போது அந்த பலூன் என்ன ஆகாது, பர்ஸ்ட் ஆகாது. ஏன்னா லிட்டில் ப்ரெஷர் தான் ஒவ்வொரு பின்னு வந்துமே கொடுக்கும். அது ஆனால் வந்து ஒரே பின்னு கொடுக்கும்போது ஒரே இடத்துல லார்ஜ் ப்ரெஷர் உள்ளே போகிறதுனால அந்த பலூன் என்ன ஆகும், பர்ஸ்ட் ஆகும். ஓகேவா? இதுதான் ரீசன். வேணால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். we conclude that the effect of a force depends on the magnitude of the force and the area over which it is action. ஸோ magnitude means value, எவ்வளோ வேல்யூஸ், எத்தனை பின் நம்ம வச்சுருக்கோம் அதுவும் முக்கியம். ப்ளஸ் ஏரியா ஓவர் சர்ஃபேஸ் ஏரியா, எவ்வளோ ஏரியா கவர் ஆகிருக்கு அதுங்கிறதும் முக்கியம். ஓகேவா? So we conclude that the effect of force depends on the magnitude of the force and the area of the acts. ஓகேவா? ஸோ மேக்னிடியூடும் இம்பார்ட்டன்ட் அண்ட் ஏரியாவும் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் let us see thrust. The force applied on a surface in a direction perpendicular to the surface. ஸோ டைரக்ஷன் பர்பண்டிகுலராக இருக்கணும். அது என்னன்னு சொல்லுவோம், த்ரஸ்ட்டுன்னு சொல்லுவோம். யூனிட் வந்து நியூட்டன், கேபிட்டல் N. So define thrust, the force applied on a surface in a direction perpendicular to the surface. This question also very important. Okay. Next let us see pressure. The effect of force can be measured using a physical quantity called pressure. ஓகே. ஃபோர்ஸ் வந்து மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஃபிசிக்கல் குவான்டிட்டியை தான் என்ன சொல்லுவோம், ப்ரெஷர்னு சொல்லுவோம். இட் கேன் பி டிஃபைன்ட் அஸ் த அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆர் thrust acting perpendicularly on a surface of a area 1 square meter of a body.
ஸோ அந்த ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கும், த அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆர் த்ரஸ்ட் ஆக்டிங் பர்பண்டிகுலராக ஒரு சர்ஃபேஸ் ஏரியாவை வந்து கவர் பண்ணியிருக்கோம். அதுதான் என்னன்னு சொல்லுவோம், ப்ரெஷர்னு சொல்லுவோம். ஓகேவா. யூனிட் ஆஃப் ப்ரெஷர் இஸ் பாஸ்கல், கேபிட்டல் பி ஏ ஸ்மால் ஏ பிஏ சொல்லுவாங்க, ஆர் நியூட்டன் மீட்டர் -2. ஸோ யூனிட் ஆஃப் ப்ரெஷர் இஸ் பாஸ்கல் ஆர் நியூட்டன் மீட்டர் -2. Pressure is equal to thrust or force divided by area. So P is equal to F divided by A. So pressure is equal to force divided by area. இதுதான் formula. ஓகேவா. So pressure depends on two factors. First one is force, thrust. More force, more pressure. நிறைய ஃபோர்ஸ் கொடுத்தா அங்கே நிறைய ப்ரெஷர் இருக்கும். செகண்ட் ஏரியா, மோர் ஏரியா லெஸ் ப்ரெஷர். நிறைய சர்ஃபேஸ் ஏரியா பெருசாக இருந்துச்சுன்னா நம்ம ப்ரெஷர் கொடுக்கறது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே, கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ ப்ரெஷருக்கு ரெண்டு ஃபேக்டர் முக்கியம். ஒன் இஸ் ஃபோர்ஸ் அண்ட் another one is ஏரியா. So pressure exerted by a force depends on a magnitude of the force and the area of the contact. So magnitude is very very important and area also important. Okay, for example இந்த ட்ரக்கை பார்த்திங்கனாலே தெரியும், இதுக்கு வந்து வீல்ஸ் வந்து நிறையா இருக்கும். ஏன் இதுக்கு வந்து வீல்ஸ் நிறையா இருக்குது அப்படின்னா, இது வீல்ஸ் மீன்ஸ் மேக்னிடியூட் வேல்யூஸ் வந்து அதிகமாக இருக்குது. இந்த வேல்யூஸ் அதிகமாக இருந்தால் தான் நம்ம லெஸ் ப்ரெஷர் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ப்ளஸ் அது வந்து ஏரியா ஆஃப் த சர்ஃபேஸில் ஒரு கான்டாக்டில் இருக்கும். ஓகேவா. இல்லாட்டினா அது வந்து வீல்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த ட்ரக் எப்படி இருக்கும், சாஞ்சிடும். ஸோ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காண்டி என்ன இருக்குது, அங்கே நிறைய வீல்ஸ் வந்து சப்போர்ட்டடாக இருக்குது. ஓகே, next let us see increasing pressure. In effect of pressure can be increased by increasing the thrust or by decreasing the area of the surface of the body, experimentally the thrust. For example, the axe, nail, knife, injection needle, bullet, etc. All these are having sharp points, edge, so extract a large pressure on a smaller area of the body. So larger pressure கொடுக்கணும் அந்த smaller of the area in order to get the maximum effect of them. It is a very difficult to walk on sand, but camel can walk easily on it because they have large padded feet. அதுக்கு feet எப்படி இருக்கும், ரொம்ப large padded-ஆக இருக்கும். ஸோ சர்ஃபேஸில் feet ரொம்ப padded-ஆக இருக்கனால அதனால் அந்த சாண்டில் என்ன பண்ண முடியுது, ஈஸியாக வாக் பண்ண முடியுது. which increase the area of the contact. ஸோ area of the contact எப்படி இருக்குது, ரொம்ப இன்க்ரீஸாக இருக்குது with the sandy ground. This reduces the pressure. அதனால் ரெடியூஸ் பண்ணும், ப்ரெஷரை வந்து ரெடியூஸ் பண்ணும் and enables them to walk easily on the sand. அந்த சாண்டில் வந்து வாக் பண்ணால் அந்த கேமலுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஸ்மால் ஏரியாவாக இருந்துச்சுன்னா நம்ம லார்ஜ் ப்ரெஷர் கொடுக்கணும். அதுவே லார்ஜர் ஏரியாவாக இருந்துச்சுன்னா நம்ம லைட்டாக ஸ்மாலர் ப்ரெஷர் கொடுத்தாலே போதும், அங்கே அந்த ஒர்க்கு நடக்கும். ஓகேவா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கேமல் கொடுத்துருக்காங்க. இந்த கேமல் இஸ் வெரி குட் எக்ஸாம்பிள் ஃபார் இன்க்ரீசிங் ப்ரெஷர் ஆர் டிக்ரீசிங் ப்ரெஷர் இன்டு த ஏரியா. And another one example, more number of wheels are provided for heavy goods carries for decreasing the pressure. அதோட pressure level decrease பண்ணுறதுக்கு தான் நிறைய wheels இருக்குது. thereby increasing area of the contact on the road. so increasing area of the contact road காண்டி அது நிறைய wheels வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது. ப்ளஸ் ப்ரெஷரை வந்து ரொம்ப ரெடியூஸ் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் broader stops are provided on a book back from given a lower pressure on the soldiers by providing a larger area of contact that it is the soldiers. ஸோ நம்ம பேக் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கும். நிறைய புக் வச்சுட்டு ஸ்கூல் போகும்போது ரொம்ப பேக் வந்து ரொம்ப ஹெவி வெயிட்டாக இருக்குது. ஸோ அந்த ப்ரெஷரை கம்மி பண்ணுறதுக்காண்டி நம்ம ஷோல்டர் சர்ஃபேஸ் ஏரியா பெருசாக இருக்குது. ஸோ அதனால் அதில் மாட்டோம்னா நம்ம வெயிட் வந்து நமக்கு என்னாகும், கொஞ்சம் கம்மியாகும். ஓகேவா. தேர்டு, இட் இஸ் டிஃபிகல்ட் டு டிரைவ் ஆன் ஆட்டோமொபைல்ஸ் விச் ஹேஸ் ஃப்ளாட்டட் டயர்ஸ். So these are the examples for increasing pressure or decreasing pressure in the surface area. Okay. So surface of the area வச்சு தான் ப்ரெஷர் அதிகமாக வேணுமா இல்லை கம்மியாக வேணுமா அப்படிங்கிறது தெரியும். ஓகேவா. Next let us see pressure exerted by air, atmospheric pressure. You all know very well that air fills the space around us. நம்ம space around usல air தான் நிறையா ஃபில் பண்ணியிருக்குன்னு நமக்கு தெரியும். This envelope of air is called as a atmosphere. அந்த envelope தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், கவர் பண்ணியிருக்க அந்த
ஏர் கவர் பண்ணிக்க அந்த என்வலப்பை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், அட்மாஸ்பியர்னு சொல்லுவோம். இட் எக்ஸ்ட்ராக்டட் அப்பான் எ மெனி கிலோமீட்டர் அபோவ் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். நிறைய கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஓகே, ஆல் ஆப்ஜெக்ட் ஆன் த சர்ஃபேஸ் ஆன் த எர்த் எக்ஸ்பீரியன்ஸ் த த்ரஸ்ட் ஆர் force due to the atmosphere. Some force or thrust அங்கே வந்து இருக்குது, என்னன்னு பார்ப்போம். The amount of force or weight of the atmospheric air that acts downwards on unit surface area on the surface of the earth is known as a atmospheric pressure. இங்கே என்ன சொல்கிறாங்க, அந்த அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அது வெயிட் வந்து இந்த அட்மாஸ்பியர் ப்ரெஷ் ஏரில் வந்து நிறைய டவுன்வர்டில் அப்படியே வரும்போது சர்ஃபேஸ் ஏரியாவை ஃபுல்லாக கவர் பண்ணும். ஸோ சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் இஸ் நோன் அஸ் ஏ, அதை தான் என்னன்னு சொல்லுவோம், அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம். இட் கேன் பி மெஷர்டு யூஸிங் த டிவைஸ் கால்ட் பேரோமீட்டர். இதை மெஷர் பண்ணுறதுக்கு என்ன டிவைஸ் யூஸ் பண்ணுவோம்னா பேரோமீட்டர் யூஸ் பண்ணுவோம். இந்த பேரோமீட்டர் வாஸ் இன்வெர்டட் பை, யார் இன்வெர்ட் பண்ணாங்கன்னா டாரிசெலி அப்படிங்கிற சயின்டிஸ்ட் வந்து இன்வென்ட் பண்ணார். ஓகே, this question is important, 2 more questions. Okay, I will read it one more time. The amount of force or weight of the atmospheric air that acts downward on the unit surface area of the surface of the earth is known as a atmospheric pressure. It can be measured using a device called barometer. The barometer was invented by Torricelli. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் டிக்ரீசஸ் வித் ஆட்டிடியூட் ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்துக்கு வரும்போது அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் கேன் பி மெஷர்ட் பை எ ஹைட் ஆஃப் மெர்க்குரி காலம். மெர்க்குரி காலம்லேருந்து மெஷர் பண்ணுவாங்க. இன் எ பேரோமீட்டர். பேரோமீட்டரில் மெர்க்குரி காலம்னு ஒன்று இருக்கும், அதுலேருந்து என்ன பண்ணுவாங்க, மெஷர் பண்ணுவாங்க. த ஹைட் ஆஃப் த மெர்க்குரி காலம் டினோட்ஸ் த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அட் த பிளேஸ் அட் எ கிவன் டைம் இன் மில்லிமீட்டர் ஆஃப் மெர்க்குரி. அங்கே என்ன மென்ஷன் ஆகிருக்கும், மில்லிமீட்டர் ஆஃப் மெர்க்குரின்னு மென்ஷன் ஆகிருக்கும், அதுலேருந்து நம்ம மெஷர் பண்ணுவோம். ஈவன் இஃப் யூ டைட் த டியூப் ஆஃப் எ வேரியஸ் ஆங்கிள்ஸ் யூ வில் see that the level of mercury will not vary. At sea level, the highest of the mercury column is around 76 cm or 760 millimeterலேருந்து காமிக்கும் எங்கே, sea லெவலில். ஓகேவா? See in your picture, above each location on earth is a column of air that straddles to the top of the atmosphere. இப்போ சி லெவலில் எப்படி இருக்கும் ப்ரெஷர் அண்ட் டென்சிட்டி எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா, ஏர் ப்ரெஷர் அண்ட் டென்சிட்டி ஆர் ஹையர் அட் சி லெவல் பிகாஸ் எ டாலர் காலம் ஆஃப் ஏர் புஷஸ் டவுன். டாலர் காலம் ஆஃப் ஏரியா வந்து புஷஸ் டவுன்லால அங்கே டென்சிட்டியும் அண்டு ப்ரெஷர் எப்படி இருக்கும், ரொம்ப ஹை லெவலில் இருக்கும். சி லெவலில் ரொம்ப ஹையாக இருக்கும். அதே இது மவுண்டெயின் இந்த மாதிரி ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஏர் ப்ரெஷர் அண்ட் டென்சிட்டி ஆர் லோவர் அட் ஏ ஹை ஆட்டிடியூட் பிகாஸ் ஏ ஷார்ட்டர் காலம் ஆஃப் ஏர் புஷஸ் டவுன். ஷார்ட்டாக ரொம்ப சீக்கிரமாகவே அந்த புஷஸ் இருக்கனால அது என்னாகும், அங்கே ப்ரெஷர் அண்ட் டென்சிட்டி ரொம்ப லோவாக இருக்கும். பட் சி லெவலில் ரொம்ப அதிகமாக இருக்கனால, ஹைட் அதிகமாக இருக்கனால என்னாகும், ப்ரெஷர் அண்ட் டென்சிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ சி லெவலில் லாங்கர் காலம் இருக்கும் அண்ட் மவுண்டெயின் இந்த மாதிரி ஏரியாலாம் ஷார்ட்டர் காலம் இருக்கும். அதனால் ப்ரெஷரும் அண்ட் டென்சிட்டியோட லெவல் வந்து என்னாகும், சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, த ப்ரெஷர் எக்ஸ்ட்ராக்டட் பை திஸ் மெர்க்குரி காலம் இஸ் கன்சிடர்ட் அட் த ப்ரெஷர் ஆஃப் மேக்னிடியூட் 1 அட்மாஸ்பியர். அதுதான் என்னன்னு சொல்லுவோம், 1 ATM அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, 1 atmospheric pressure is equal to 1 ATM is equal to pressure extracted by the mercury column of height 76 cm into the barometer is equal to 1.01 into 10 power 5 Newton meter minus 2. Is the SI system 1 ATM is equal to 1 lakh Pascal approximately 1 lakh Pascal இருக்கும். எது 1 ATM. ஓகே, 1 ATM எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், 1 lakh பாஸ்கலுக்கு ஈக்குவலாக இருக்கும். SI யூனிட் ஆஃப் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இஸ் நியூட்டன் மீட்டர் மைனஸ் 2. ஸோ அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரோட யூனிட் என்னன்னு கேட்டிங்கன்னா நியூட்டன் மீட்டர் மைனஸ் 2 ஆர் பாஸ்கல். ஸோ see in your picture, this is a barometer device. ஓகே, இதுதான் வந்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை வந்து மெஷர் பண்ண நமக்கு யூஸ் ஆகுறது. Next, do it some activity. Okay, take a conical flask, take a well boiled egg. After removing its cell, அதோட ஓடெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அந்த எக் நல்லா பாயில் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, பிளேஸ் த எக் ஆன் த மவுத் ஆஃப் த ஃப்ளாஸ்க். அந்த ஃப்ளாஸ்கோட மவுத்தில் அந்த எக்கை ப்ளேஸ் பண்ணிட்டோம். இட் வில் நாட் என்டர் டு த ஃப்ளாஸ்க். என்ன ஆகுது, என்டர் டு த ஃப்ளாஸ்க், உள்ளே என்டர் ஆகாது.
நெக்ஸ்ட் டேக் ஏ பீஸ் ஆஃப் பேப்பர், ஒரு பேப்பரை எடுத்துட்டோம், பேர்ன் இட் அண்ட் ட்ராப் இட் இன்சைடு த ஃப்ளாஸ்க்கு. அந்த பேப்பரை பாதி பேர்ன் ஆகி அதுக்கப்புறம் பாதி எரியாமல் இருக்கும்ல, அப்போதைக்கு அந்த எரியிற ஸ்டேஜில் அந்த என்ன பண்ணுறோம், கோனிக்கல் ஃப்ளாஸ்க்கு உள்ளே போட்டு அதுக்கு மேலே அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், வெயிட் ஃபார் ஃபியூ செகண்ட்ஸ் அந்த எக்கை வைக்கிறோம். ஃபியூ செகண்ட்ஸ் அது பேர்ன் ஆகிற வரைக்கும் ஃபியூ செகண்ட் வெயிட் பண்ணுறோம். லெட் இட் பேர்ன் ஃபுல்லி, அந்த பேப்பர் ஃபுல்லாக பேர்ன் ஆன பிறகு நவ் கீப் த எக் ஆன் த மவுத், அந்த திருப்பி அந்த எக் எடுத்து அந்த மவுத் மேலே ஃப்ளாஸ்க் மவுத் மேலே வைக்கிறோம். வெயிட் ஃபார் ஏ ஃபியூ மினிட்ஸ், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோன்னே வாட் டிட் யூ அப்சர்வ், என்ன அப்சர்வ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தா என்ன நமக்கு இதுலேருந்து தெரியுதுன்னா, த எக் பிளேஸ்ட் அட் தி மவுத் ஆஃப் த ஃப்ளாஸ்க் கெட் கம்ப்ரஸ்ட் அண்ட் இட் இஸ் ஃபால் இன் டு த ஃப்ளாஸ்க் டியூ டு த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். அட்மாஸ்பியர் ப்ரெஷர்னால் கம்ப்ரெஸ் ஆகி அந்த எக்கு அங்கேயே ப்ரெசென்ட் ஆயிடுச்சு. ஸோ அது ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, when the paper is burning in the flask, the oxygen present in the air inside the conical flask, oxygen present ஆயிருக்கும். it is used up to the combustion, எரியறதுக்கு அந்த ஆக்சிஜன் யூஸ் ஆகும். ஓகேவா, this reduces the pressure of the air in the flask. ஸோ ப்ரெஷரை ரெடியூஸ் பண்ணுறதுக்காண்டி அந்த ஏர் வந்து ஃப்ளாஸ்கில் இருக்குது. the air is the atmospheric tends to occupy the low pressure region in the flask. அது எரிஞ்சோடனே லோ ப்ரெஷர் ஆயிடுச்சு. ஸோ இட் இஸ் rushes through the mouth on the flask. These pushes the egg, எக்கை வந்து புஷ் பண்ணுது into the flask. Eventually the egg fall down the bottom of the flask. ஸோ பாட்டமில் இருக்க அந்த எக்கு வந்து மேலே இருக்க அந்த எக்கு வந்து பாட்டமில் வந்து ஃபால் ஆகி கீழே விழுந்துருது. ஓகேவா, பேர்ன் ஆகிறதுனால அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை வந்து அங்கே ரெடியூஸ் பண்ணுறனால எக்கு விழுகாமல் இருந்தது. அங்கே ஆக்சிஜனே ப்ரெஷர் கம்மியாகவும் அந்த எக்கு என்ன ஆகுது, கீழே ஃபால் ஆகிடுது டவுனில். ஓகேவா, so see in your effect of atmospheric pressure, the egg placed at the mouth of the flask gets compressed and it is falls into the flask due to the atmospheric pressure ஆல அந்த எக் என்ன ஆகுது, கீழே ஃபால் ஆகி விழுந்துருது. ஓகே, next let us see force and pressure in liquidல எப்படி இருக்குன்னு. you would have noticed that an upward force is exerted by water on a floating or a partly submerged body. ஓகே, நிறைய இது பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் வந்து ஃப்ளோட் ஆகும், நிறைய இது சிங்க் ஆகிடும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, this upward force is called buoyant force. This phenomena is known as a buoyancy. This force is not only exerted by liquid but it also gasline. liquidல மட்டும் இல்லை, gasline நடக்கும். this upward force decide whether an object with a sink or float, அந்த ஆப்ஜெக்ட் வந்து மேலே மிதக்கணுமா இல்லை கீழே உள்ள சிங்க் ஆகணுமா அப்படிங்கிறத யார் டிசைட் பண்ணுவா, அந்த buoyant force தான் டிசைட் பண்ணும். if the weight of the object is less than the upward force விட ரொம்ப லெஸ் வெயிட்டாக அந்த ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகும், ஃப்ளோட் ஆகும். then the object will float. okay, if not it will sink. ஸோ அப்வர்ட் ஃபோர்ஸை விட அந்த ஆப்ஜெக்ட் வந்து வெயிட்டாக இருந்துச்சுன்னா அது என்ன ஆகும், கீழே சிங்க் ஆகிடும். ஓகே, அப்வர்ட் ஃபோர்ஸ் தான் அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஃப்ளோட் ஆகணுமா அது சிங்க் ஆகணுமான்னு டிசைட் பண்ணுறது. ஓகே, see in your picture, வெயிட், அது வெயிட்டை பொறுத்து அந்த ஃப்ளோட்டாக இல்லை சிங்க் ஆகிறது தான் அந்த buoyant force. அதுதான் buoyant force, that means upward force. okay, force is liquid buoyant force of a liquid. An upward force is extended by a water on a floating or a partly submerged body. This upward force is called buoyant force. This question is very very important one. okay, இது வந்து லிக்விட்ல மட்டும் இல்லை, gaseous ஸ்டேட்லேயும் இது மாதிரி நடக்கும். ஓகே, so pressure exerted by liquid do not have a definite shape. லிக்விடுக்கு வந்து ஒரு definite shape கிடையாது. நம்ம எந்த வெசலில் போடுறோமோ அதுதான் அதோட ஷேப்புன்னு சொல்லுவோம். the force acting on unit area of the surface on which the liquid is placed is called the static pressure of the liquid. So liquid exert a pressure not only on the basis of the container vessel in which they are kept but also on the side walls. ஸோ லிக்விட் எப்போதும் அந்த கண்டெய்னர் ஆர் வெசல்ஸோட பேஸ் வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். பட் அதுவும் இல்லாமல் சைட் வால்ஸில் இருக்கிறதையும் நம்ம இங்கே வந்து பார்க்குறோம். ஓகேவா, the pressure exerted by a liquid depends on the depth on the point of observation considered in it. அந்த பாயிண்ட்டையும் கன்சிடர் பண்ணுறது சைட் வால்ஸ் இதையும். see in your picture, pressure வந்து exerted by liquid. An instrument used to measure the difference in the liquid pressure is called manometer.
டிஃப்ரெண்ட் லிக்விட் ப்ரெஷரை வந்து எதை வச்சு மெஷர் பண்ணுவோம், மேனோமீட்டர் வச்சு மெஷர் பண்ணுவோம். யூ கேன் மெஷர் த ப்ரெஷர் ஆஃப் ஃபியூல்ட் என்க்ளோஸ்டு இன் எ டெஃபினிட் கண்டெய்னர் யூஸிங் த மேனோமீட்டர். இந்த மாதிரி மேனோமீட்டரில் போட்டு யூடியூப் மேனோமீட்டர் இது டிரான்ஸ்மிஷன் ஃப்ளூட் இருக்கும், மேனோமீட்டர் ஃப்ளூட் இங்கே இருக்கும் மெட்டீரியலில். அதை வச்சு எவ்வளோ அந்த லிக்விட் வந்து அப்வர்ட் சைடு இதில் லிக்விட் வந்து மூவ் ஆகிருக்கோ அதை வச்சு அதோட வேல்யூ வந்து ப்ரெஷர் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகே, this is a pressure exerted by liquid U-tube nanometer. ஓகே, இதை வச்சு தான் இந்த மாதிரி தான் மெஷர் பண்ணுவாங்க ப்ரெஷரை இன் லிக்விடில். நெக்ஸ்ட், pressure exerted by a liquid on the base of the container depends upon the height of the liquid column. ஸோ அது ஹைட்டை வச்சு அந்த லிக்விட் காலம் வந்து பார்ப்பாங்க, கண்டெய்னரில் உள்ள ஹைட்டை வச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட், you have already studied that the atmospheric pressure is measured in the terms of height of a mercury column in a barometer. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் பேரோமீட்டர், மெர்க்குரி காலம் ஆஃப் பேரோமீட்டரில் அது ஹைட், அந்த ஹைட்லேருந்து அதை வந்து மெஷர் பண்ணுவாங்க ப்ரெஷர்னு தெரியும். லிக்விட் எக்ஸர்ட் த சேம் ப்ரெஷர் இன் ஆல் டைரக்ஷன் அட் எ கிவன் டெப்த். லிக்விடோட ப்ரெஷர் வந்து சேம் டைரக்ஷனில் தான் இருக்கும், சேம் ப்ரெஷர் இன் ஆல் டைரக்ஷன்லேயும் சேம் ப்ரெஷராக தான் இருக்கும். நெக்ஸ்ட், தேர்ட் ஒன், லிக்விட் ப்ரெஷர் வேரியஸ் வித் த டெப்த்து. லிக்விட் ப்ரெஷர் வந்து நிறைய வந்து டெப்த்தில் வந்து வேரியேஷன் ஆகும். ஓகே, ஸோ சம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் லெட் அஸ் see. Take a plastic bottle, punch 3 holes on the sides on the same height from the base. பேஸ்லேருந்து சேம் ஹைட்டில் 3 holes போடணும். ஓகேவா? now pour some water into it and let it flow through the holes. ஓகே, அது வாட்டரை ஃபில் பண்ண பிறகு அந்த ஹோல்ஸில் வாட்டர் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். அப்சர்வ் த ஃப்ளோ ஆஃப் த வாட்டர் வந்து எப்படி வெளியில் போகுதுன்னு பாருங்கள். இன்ஃபரன்சன்ஸ், த வாட்டர் கம்ஸ் அவுட் ஃப்ரம் ஆல் த ஹோல்ஸ் வித் த சேம் ஃபோர்ஸ் அண்ட் ஃபால்ஸ் ஆன் த கிரவுண்ட் அண்ட் ஆர் டேபிள் அட் த சேம் டிஸ்டன்ஸ் ஆஃப் த பாட்டில். அந்த என்ன ஆகுது, அந்த வாட்டர் வந்து கம்ஸ் அவுட் ஆல் த ஹோல்ஸ்லையும் வித் த சேம் ஃபோர்ஸ் அண்ட் சேம் ஃபால், ஒரே ஃபோர்ஸில் ஒரே ஃபால் ஆகுது, கீழே ஒரே சேம் டைமில் வந்து கீழே விழுகுது. ஓகே, கிரவுண்ட் ஆர் டேபிளில் அட் த சேம் டிஸ்டன்ஸ் ஆல்சோ சேம், எவ்ரி திங் இஸ் ஏ சேம். ஓகே, ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திஸ் ஆக்டிவிட்டி கன்ஃபார்ம்ஸ் த லிக்விட் எக்ஸர்ட் த சேம் ப்ரெஷர் இன் ஆல் த டைரக்ஷன். ஸோ பேஸில் சேம் ப்ரெஷர் இருக்கும் பட் ஆல் த டைரக்ஷன்ஸ். ஓகே, அட் த கிவன் டெப்த் இன் த கண்டெய்னர், கிவன் டெப்த் வரையுமே அந்த கண்டெய்னரில் எப்படி இருக்கும், சேம் ப்ரெஷர் தான் இருக்கும் இன் ஆல் டைரக்ஷன்ஸ். ஓகே, ஸோ ஒரே ஹைட்டில் நம்ம ஹோல்ஸ் போட்டால் அதோட ப்ரெஷர் எப்படி இருக்கும், சேமாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் லெட் us see activity 3. Take a plastic bottle, punch the 3 holes on it is the size of the same direction but all different height. சேம் டைரக்ஷன் தான் பட் எல்லாமே டிஃப்ரெண்ட் ஹைட்டில் வந்து என்ன பண்ணுறோம், ஹோல்ஸ் போடுறோம். now pour some water into it and let the flow water the holes. observe the flow of water. inference, the water comes out from the all the holes with a different force and falls on the table at point that are வேரியஸ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த பாட்டில். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஹோல்ஸ் வந்து வேறு ஹைட்டில் வந்து போட்டிருக்கனால ஃபோர்ஸ் ஆல்சோ என்ன ஆகுது, டிஃப்ரெண்ட் ஆகுது. அண்டு கிரவுண்டில் வந்து அந்த வாட்டர் வந்து ஃபால் ஆகுற டிஸ்டன்ஸும் டிஃப்ரெண்ட் ஆகுது. ஓகேவா? வாட்டர் ஃப்ரம் த லோவஸ்ட் ஹோல் கம்ஸ் அவுட் வித் த கிரேட்டஸ்ட் ஃபோர்ஸ். கீழே பாட்டமில் பேஸில் இருக்க லோவஸ்ட் ஹோல் வந்து என்ன ஆகுது, ஃபோர்ஸ் வந்து அதிகமாக கொடுக்கறதுனால என்ன ஆகுது, அந்த கிரேட் ஃபோர்ஸ்னால அந்த வாட்டர் வந்து ரொம்ப ஹை லெவலில் போகுது. அண்ட் அட் எ பாயிண்ட் தட் இஸ் மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த பாட்டில், அந்த பாட்டிலேருந்து மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் போகுது. Next, second, water flows the topmost holes comes out with the least force and falls at the point that it's minimum distance of the bottle. ஸோ டாப்பில் பார்த்தீங்கன்னா அந்த ஹோல்ஸு மினிமம் டிஸ்டன்ஸில் தான் கீழே விழுது. ஸோ அங்கே ஃபோர்ஸ் என்ன ஆகுது, ரொம்ப லீஸ்ட் ஃபோர்ஸ் அங்கே வந்து பெர்ஃபார்ம் ஆகுது. ஓகே, ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, this activity confirms that the pressure is a liquid varies with the depth of the point of the observation is. ஸோ டெப்த்தை பொறுத்து அதோட என்ன ஆகுது, ப்ரெஷர் ஆஃப் வாட்டர் இன்க்ரீஸ் வித் டெப்த்து. ஸோ ப்ரெஷரை பொறுத்து என்ன ஆகுது, ஸோ ப்ரெஷர் எதை பொறுத்து இருக்குது, இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸாங்கிறது அதோட டெப்த்தை பொறுத்து இருக்குது. ஓகேவா? சி இன் யூர் பிக்சர் பார்த்தாவே தெரியும், பாட்டமில் இருக்கிறது நமக்கு ஹை ப்ரெஷராக இருக்குது. ஸோ வாட்டர் ஹை லெவல் டிஸ்டன்ஸில் போகுது. பட் டாப்பில் வந்து நமக்கு
ரொம்ப லோவாக ஃபோர்ஸ் லீஸ்ட் ஃபோர்ஸ் இருக்கனால நமக்கு என்ன ஆகுது, டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாகுது. ஓகே, ஸோ இதில் நம்ம அப்சர்வ் பண்ணுற பாயிண்ட் ரொம்ப முக்கியம். த ப்ரெஷர் இஸ் லிக்விட் வேரியஸ் வித் த டெப்த் ஆஃப் த பாயிண்ட். ஓகே, ஸோ டுடே in this topic is over. Next topic I will send you later. Thank you.